ஒரு சில விஷயங்கள நினைக்கும்போது இன்னும் குழந்தையாவே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, அப்பாட்ட ஒரு பொருள் தேவையே இருக்காது, இருந்தாலும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போவோம். அப்பாவும் திட்டிட்டே "வண்டியில ஏறு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஸ்கூல் முடிச்சதும் அப்பா "சரி வா கண்ணனை கூட்டு போவேன்னு" சொல்லுவாங்க. அப்போ குளிக்கிறோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நானும் என் தங்கச்சி கிளம்பிடுவோம். வேணுங்கிற பொருள்லாம் எடுத்து வைப்போம். அதுவும் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் புதுசு புதுசாக பாக்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. அப்போ என்னோடது உடஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அப்பாவும் எடுத்து கொடுப்பாரு அதெல்லாமே. அது என்னதுன்னு தெரியல, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்பாட்ட ஒரு 10 ரூபாய் கேட்க கூட அவ்வளோ யோசிச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது. யோசிக்கிறதையும் தாண்டி ஒரு வித தயக்கமாகவும் இருக்குது. தங்கச்சி பையன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்தோம். ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரில. எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நான்வெஜ் தான் சாப்பிட்லான்னு போனோம். ஆனால் 1 வீக் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. குகனும் வளர்ந்துட்டே வரான். அவனுக்காக சரி ஷார்ட்ஸு பனியன்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. லாஸ்ட்டில் அவங்க 2 பேத்துக்கு ஒரே மாதிரி டிஷர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆன்லைனில் சாரீ ஒன்று பார்த்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை உடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். சரி இது எதுக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வரக்கு முன்னாடி அவ்வளோ யோசனை. சரி குகனோட மொட்டை அடிக்கிற கட்டிக்கலான்னு பார்த்தேன். வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டட்டா பாய்.